இந்திய பிரதமர் இன்று இலங்கை வருகை. மானிய விலையில் உணவு பொதி, அரசின் திட்டத்தை இடைநிறுத்துமாறு உத்தரவு. அனுர அரசில் உள்ள உயர் அதிகாரிகள் மீது விரைவில் பாயப்போகும் வழக்குகள். வீடு புகுந்து திருடிய பெண்கள் 3 அதிரடியாக கைது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் அழைப்பின் பேரில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி 3 நாள் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு இன்று மாலை இலங்கை வரவுள்ளார். இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான நூற்றாண்டு நட்புறவின் வளமான எதிர்காலத்துக்கான உறுதிப்பாடு என்ற எண்ணக்கருவை மீண்டும் உறுதிப்படுத்தும் வகையில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியுடன் இந்த விஜயத்தில் இந்திய வெளிவிவகார அமைச்சர் கலாநிதி ஜெய்சங்கர் உள்ளிட்ட உயர்மட்ட இந்திய குழுவும் இணைய உள்ளது. இந்திய பிரதமருக்கான உத்தியோகபூர்வ வரவேற்பு நிகழ்வு நாளை காலை கொழும்பில் உள்ள சுதந்திர சதுக்கத்தில் நடைபெறும். இந்திய பிரதமர் நரேந்திர மோடி ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட உள்ளதோடு இருதரப்பு பிரதிநிதிகளுக்கு இடையிலான சந்திப்பிலும் கலந்து கொள்ள திட்டமிட்டுள்ளார். இதன்போது எரிசக்தி, டிஜிட்டல் மயமாக்கல், பாதுகாப்பு மற்றும் சுகாதாரம் ஆகிய துறைகளில் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மற்றும் இந்தியாவுடனான கடன் மறுசீரமைப்பு தொடர்பான ஒப்பந்தங்கள் ஆகியவை பரிமாறிக்கொள்ளப்படும். இந்திய ஒத்துழைப்புடன் மேற்கொள்ளப்படும் சம்பூர் சூரிய மின் உற்பத்தி நிலைய திட்டம் ஆரம்பிப்பு, வெப்பநிலை மற்றும் ஈரப்பதத்தை கட்டுப்படுத்தக்கூடிய 5000 மெட்ரிக் டன் தாம்புள்ள களஞ்சிய வளாகத்தின் நிர்மாணம், 5000 மதத்தலங்களின் கூரைகளில் சூரிய மின்கலங்களை நிறுவும் திட்டம் என்பன இந்திய பிரதமர் நரேந்திர மோடி ஆன்லைன் ஊடாக ஆரம்பித்து வைக்க உள்ளார். அதேபோல் இந்திய பிரதமர் அனுராதபுரம் ஸ்ரீ மகாபோதிக்கு வழிபாடு மேற்கொள்ள இருப்பதுடன் இந்திய அரசாங்கத்தின் அன்பளிப்புடன் நிறுவப்பட்ட மகவ அனுராதபுரம் ரயில் சமிக்கை கட்டமைப்பு மற்றும் மறுசீரமைக்கப்பட்ட ரயில் பாதையை திறந்து வைக்கவும் திட்டமிடப்பட்டுள்ளது. நாளை மறுதினம் பிற்பகல் இலங்கைக்கான சுற்றுப்பயணத்தை நிறைவு செய்து கொண்டு இந்திய பிரதமர் நாட்டிலிருந்து புறப்பட்டு செல்ல உள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. தமிழ் சிங்கள புத்தாண்டுக்காக மானிய விலையில் உணவு பொதியை வழங்குவதற்கான அரசாங்கத்தின் தீர்மானத்தை தற்காலிகமாக இடைநிறுத்துமாறு தேர்தல்கள் ஆணைக்குழு அரசாங்கத்துக்கு அறிவித்துள்ளது. இதன்படி உள்ளூராட்சி தேர்தலின் பின்னர் தற்போதைய உணவு பொதியை வழங்குவதற்கு ஏற்பாடு செய்யுமாறு ஜனாதிபதியின் செயலாளர் மற்றும் வர்த்தக உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சின் செயலாளர் ஆகியோருக்கு எழுத்து மூலம் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த ஆண்டுக்கான வரவு செலவு திட்ட முன்மொழிவின்படி நன்மைகள் கோரி விண்ணப்பங்களை சமர்ப்பித்துள்ள 12753 புதிய விண்ணப்பதாரர்களில் தகுதியான பயனாளிகளுக்கு இந்த உணவு பொதி வழங்கப்படவிருந்தது. அதன்படி 5000 ரூபாய் பெறுமதியான அத்தியாவசிய உணவுப் பொருட்களை மானிய விலையில் 2500 ரூபாவுக்கு வழங்குவதற்கு ஏற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டிருந்தன. ஏப்ரல் 1ஆம் திகதி முதல் 13ஆம் திகதி வரை லங்கா சதோச மற்றும் கூட்டுறவு விற்பனை நிலையங்களூடாக விநியோகிக்க திட்டமிடப்பட்ட இந்த பருவகால உணவு பொதிக்கான அனுமதியை அமைச்சரவை அண்மையில் பெற்றிருந்தது. இந்த நிலையிலேயே தேர்தல்கள் ஆணைக்குழுவின் மேற்கண்ட அறிவிப்பு வந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. தற்போதைய அரசாங்கத்தில் உள்ள சில உயர் அதிகாரிகள் மீது மிக விரைவில் வழக்குகள் தாக்கல் செய்யப்படும் என்றும் சில அதிகாரிகள் மீது ஏற்கனவே குற்றப்பத்திரிகைகள் கையெழுத்திடப்பட்டுள்ளதாகவும் லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணைக்குழுவின் பணிப்பாளர் நாயகம் ரங்க திசாநாயக்க தெரிவித்தார். லஞ்சம் அல்லது ஊழல் பற்றிய சரத்துக்களை புலனாய்வு செய்வதற்கான ஆணைக்குழுவில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். அரசாங்க அமைச்சகங்களில் உள்ள பல உயர் அதிகாரிகள் மீது சமீபத்தில் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. ஆனால் அந்த நபர்கள் யார் என்பதில் ஆணையம் அக்கறை கொள்ளவில்லை என்றும் கூறினார். ஆணையத்துக்கு வந்தவர்களில் சிலர் 2015, 2016 அல்லது 2020ஆம் ஆண்டுகளில் தங்கள் வேலையை செய்ததாகவும் ஆனால் அவர்கள் இன்று அந்த உயர் பதவிகளுக்கு திரும்பியுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். புதிய அரசாங்கம் அமைக்கப்பட்ட போதிலும் பல அதிகாரிகள் மாறவில்லை. அவர்கள் இன்னும் முன்பு போலவே இருக்கின்றார்கள். அவர்களுக்கு எதிராக புகார்கள் இருந்தால் அவர்களின் நிலைப்பாடுகள் எந்த வகையிலும் பொருத்தமானவை அல்ல. ஊழியர்கள் பற்றாக்குறை காரணமாக சில கோப்புகளை செயல்படுத்த வாரங்கள் ஆகும் என்றும் சில விசாரணைகளுக்கு வழக்குகள் கையெழுத்திடப்பட்டிருந்தாலும் வழக்கு தாக்கல் செய்வதற்கான வசதிகள் இல்லாததால் செயல்முறை தாமதமாகி வருவதாகவும் அவர் மேலும் தெரிவித்திருந்தார். வீடு புகுந்து திருட்டு சம்பவத்தில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் சந்தேக நபர்கள் 3 மொரட்டுவ போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர்.
கடந்த மார்ச் 24ஆம் தேதி மொரட்டுவ போலீஸ் பிரிவில் உள்ள வீடொன்றுக்குள் புகுந்த 3 பெண்கள் வீட்டில் இருந்த 63,900 ரூபாய் பணத்தை கொள்ளையடித்து சென்றுள்ளதாக போலீஸ் நிலையத்துக்கு முறைப்பாடு ஒன்று கிடைத்துள்ளது. மொரட்டுவ போலீஸ் நிலைய அதிகாரிகள் குழுவொன்றுக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் மேற்கொண்ட சோதனையின் போது மொரட்டுவ போலீஸ் பிரிவின் கொரலவெல்ல மற்றும் மொரட்டுவ பகுதிகளில் இந்த குற்றத்துக்காக தேடப்பட்டு வந்த 3 சந்தேக நபர்கள் நேற்று பிற்பகல் கைது செய்யப்பட்டனர். சந்தேக நபர்களான குறித்த பெண்கள் மூவரும் 33 மற்றும் 47 வயதுடைய கொரலவெல்ல மற்றும் மொரட்டுவெல்ல பகுதிகளில் வசிப்பவர்கள் என அடையாளம் காணப்பட்டுள்ளனர். திருடப்பட்ட சில பொருட்கள் போலீசாரினால் கைப்பற்றப்பட்டுள்ளன. சம்பவம் தொடர்பில் மொரட்டுவ போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. தென்கொரிய ஜனாதிபதி யூன் சுக் கியோல் மீதான பதவி நீக்கும் தீர்மானத்தை அந்நாட்டின் அரசியலமைப்பு நீதிமன்றம் இன்று உறுதி செய்தது. வழக்கை மேற்பார்வையிட்ட நீதிபதிகள் குழு யூனின் பதவி நீக்க தீர்மானத்தை ஒருமனதாக உறுதி செய்துள்ளனர். அதற்கமைய தென்கொரிய ஜனாதிபதி உடன் அமலாகும் வகையில் பதவி நீக்கம் செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் புதிய ஜனாதிபதியை தேர்வு செய்வதற்காக 60 நாட்களுக்குள் புதிய தேர்தலை நடாத்த வேண்டும். விசாரணையின் போது அரசியலமைப்பு நீதிமன்ற நீதிபதி இருதரப்பினரின் வாதங்களையும் வாசித்தார். யூன் இராணுவ சட்டத்தை அமுல்படுத்திய போது நடைமுறைகளை பின்பற்றவில்லை என்று நீதிமன்றம் கண்டறிந்துள்ளது. தேர்தல் நடைபெறும் காலம் வரையில் தற்போதைய பிரதமர் பதில் ஜனாதிபதியாக செயற்படவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. 2017ஆம் ஆண்டு தென்கொரியாவில் இதே முறையில் ஒரு ஜனாதிபதி ஒருவர் பதவி நீக்கம் செய்யப்பட்டதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது.